சொல்லுங்கள் ஓனர். சொல்லும்போது நாளாக மிஸ்டு கால் வந்திருக்கு. ஓனர், என்னோட விஷயமா தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். பட் வரும்போது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன அந்த பெரியவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பெரியவரே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? மரக்கன்று நடுறோம்பா. அதுக்குன்னு தனியாக நீங்கள் எத்தனை கண்ணு நடுவீங்க? ஏதோ வயசானவன் முடிஞ்ச வேலையை நட்டு வச்சா பின்காலத்தில் உதவியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. உன்னால முடிஞ்சாலும் நீ வந்து ஒரு 2-3 கன்று நட்டுட்டு போயப்பா. சரி சரி, நீங்கள் நடுங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா, நீ போய் உன் வேலையை பாருப்பா. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஓனர், ஒரு சின்ன ஹெல்ப்பு உங்கள் மூலிமா எனக்கு கிடைக்கணும். பொறிமா தோணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா மரங்கள் நட வேண்டியது இருக்குது, பார்த்து நல்லா அணைச்சி விடுங்க தம்பிங்களா. மரச்செடி வச்சுட்டு நல்லா ரவுண்டாக பண்ணி விடணும், சரிங்களா? நல்லா மண் சைடில் இருக்கிறதுலாம் பிடிக்கணும். கடப்பாறை வேணால் குத்தி விடுறாரு. அவ்வளோ கையெடுங்க தம்பி, கையெடுங்க கொஞ்சம். நான் குத்தி விடுற மண்ணெலாம் எடுத்து அணைச்சி விடுங்க சைட்லலாம். இன்னும் வேணால் குத்தி விட்றேன். சரி, நல்லா மண் செடியெல்லாம் பிடி, இந்த பில்லுலாம் பிடி விடுங்க தம்பிங்களா. தம்பி எல்லோரும் வாங்கப்பா, கொம்பளை பொறிமா வாங்க, எல்லோரும் வாங்க. கொஞ்சம் முன்னாடி வா, சீக்கிரம் வாங்கப்பா. எல்லோரும் வந்துட்டிங்களா? எல்லோரும் வந்துட்டிங்களா? நம்மக்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்கள்லாம் லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்க சொல்லியிருக்கிறேன், சரியா? நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த மரக்கெல்லாம் நட்டு வச்சுருக்கணும், ஓகேவா? சரியா? சீக்கிரமாக பாருங்கள். என்னம்மா 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருந்தீங்க? 1 ஹவருக்கு முன்னாடியே கால் பண்ணீங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு? அதுவா, மாணவர்களுக்கு சேமிக்கும் கல்வி தொகைன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பசங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வரதால லேட் ஆகி போச்சு. இவ்வளோ தான் புக்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்களா? ஆமாண்ணா, நாங்கள் வந்து சேமித்து வச்ச காசில் எங்களால் புக்கை தான் வாங்க முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் காசை சேமித்து வச்சு ஒரு நூலகத்துக்கு தேவையான புத்தகத்தை வாங்கி ஒரு நூலகத்தையே உருவாக்கிடுவோம். சூப்பர், ஆல் த பெஸ்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் நல்லா பாருங்கள். நான் போயிட்டு மரம் நடுற வேலையெல்லாம் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். மாணவர்களுக்கான சேமிப்பு தொகை வேலை முடிஞ்சது. கல்லூரி மாணவர்கள் நூலகத்தை உருவாக்கும் வேலை முடிஞ்சது. இவனு என்ன செடி நட சொன்னால் குழியை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுவோ. டேய், இந்த ஒரு குழிக்கு மட்டும் என்னடா செடி நடவே இல்லை? நீ கொடுத்த எல்லாம் மரத்தையும் நட்டுட்டேனா? இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் இல்லை. டேய், அது ஒருக்கு போகிறா செடி, இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா. டேய் பொறிவா போங்கடா, பார்த்து போங்கடா. டேய் பொறிவா போங்கடா, வச்சுக்கிறீங்களா? கீழே விழுந்துருங்களா? தேவையில்ல.
இது ஒன்றுமே புரியலையே. டேய் தம்பி, இங்கே வா. உன்னுடைய படிப்புக்கு ஏதாவது பண கஷ்டங்கள் எதனா இருக்கா? நானே எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் இருக்கேன். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? போனா ஏவா நான் எப்படி சொல்லிட்டு போகிறான்? பாலாஜி, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த ஊரில் நூலகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நேரம் பார்த்து வண்டியில் பெட்ரோல் போடலான்னா கையில் காசும் இல்லை. இதுக்கு நான் பேசாமல் கூலி வேலைக்கே போயிருக்கலாம். கூலி வேலைக்கு போகலாமா? இவனும் இப்படி சொல்லிட்டு போகிறான். என்னடா இது ஒன்றுமே புரியலையே. இவனும் அப்படி சொல்கிறான், அவனும் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா பசங்க வேணுமே. பசங்க 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 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். நானும் வரலாமா? டியூஷன் வரலாமா? எங்க டியூஷன்? டியூஷன் நீ வரையா தம்பி? டியூஷன் வரையா? ரொம்ப சந்தோஷம். தம்பி குரு, நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்துடுவேன். நீங்களும் சீக்கிரமாக வந்துடுங்க. தம்பி ஒருத்தர் ஜெயராம்னு சொல்லி புதுசாக வந்திருக்காப்புல, அவங்களும் கூப்பிட்டு வந்துடு. ஓகேவா? பாய் 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 பாய். தம்பி வா 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 வா. இதனால தான் எல்லாமே சீக்கிரம் வந்துடு. ஓகே ஓகே பாய். செம்ம ஹாப்பிடா இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் உட்காருங்க. நான் டியூஷன் எடுத்து ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு வருஷத்தில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் உங்கள் ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு வந்துருப்பீங்க நம்புகிறேன். நான் டியூஷன் எடுத்த கிளாஸை விட அதுக்கும் மேலே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். எனக்குள்ளே வந்த சிந்தனை உங்களுக்குள்ளே விதையாக விதைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் யாரும் டியூஷனுக்கே போனதில்லை. டியூஷன்னா என்னன்னு கூட தெரியாது. எங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கல்வி சொல்லி கொடுத்த நீங்கள் எங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் எல்லாமே செய்ய தயாராக இருக்கோம். என்னடா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? எங்களால் என்ன பண்ண முடியும்? நான் தனியாலாம் உங்களை இத்தனை பேர் திரட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். நான் நினைக்கிறதையும் உங்களை வச்சு தான் சாதிக்க போகிறேன். சுயநலத்துக்காக இல்லை, பொது நலத்துக்காக. இன்றைக்கி இதை விட டியூஷன் முடிஞ்சது. இதை பற்றி நாளைக்கு இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் 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 பாய். எல்லோரும் வந்துட்டிங்களா? தம்பி குரு அண்ணே, புதுசாக ஒரு தம்பி வராப்புல சொல்லியிருந்தேங்க. ரொம்ப நன்றி தம்பி வந்ததுங்க. இந்த தம்பி யார் புதுசாக இருக்காங்க? அதுக்கும் நன்றி உனக்கு. சரியா? சரி ஓகே, கிளாஸுக்கு போகலாம் தம்பி. அண்ணா கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் எடுக்க போறீங்கண்ணே? முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதான் முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு மரக்கன்று நட போகிறோம். எங்கே நட போகிறோம்னா அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது, பசங்க வந்துட்டு ஸ்கூல் பசங்களாகட்டும் காலேஜ் பசங்களாகட்டும் 2 பேருமே பணம் இல்லை, ஸ்கூலுக்கு போக முடியல, எனக்கு ப்ராக்டிக்கல் பணம் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பணத்தை தன்னைத்தானே சேமிக்கிற திறனை நான் கொடுக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்து சொல்லுவேன். 3வது என்னென்னா,
நூலகம் இல்லை, என்னால் படிக்க முடியல, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க முடியல, எவ்வளோ சம்திங் நிறைய விஷயங்கள் படிக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நூலகத்தை நாமளே உருவாக்க போகிறோம். இந்த திறலாம் உங்களுக்குள்ளே வளர்த்து விடுறது தான் என்னுடைய வேலை. ஓகேவா? இந்த அறிவு இல்லாமலே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா மரக்கன்று நடணும். டேங்கப்பா மரக்கன்று நடணும். மரக்கன்று எங்கே நட போகிறோம்? நம்ம ஊரில் விளையாட்டு மைதானம் இருக்குது. அந்த விளையாட்டு மைதானத்தில் ஒரு மர செடியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, விளையாட்டும் நடத்தலை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுற்றியும் மரக்கன்று நட போகிறோம். ஓகேவா? மரக்கன்று நடுறதுக்கான விஷயம்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. மரக்கன்று வாங்கி தர்றதுக்கும் நமக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? செகண்டு, ஸ்கூல் பசங்க எனக்கு வந்து ஸ்கூல் போக பணம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. அது எப்படி பண்ண போகிறோம்னா 10 பேரா இல்லை 20 பேர் அவங்களாவே பணத்தை உண்டியில் வச்சு சேமிக்கணும். இதில் மேட்ரு என்னென்னா ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியுன்ற விஷயம்தான். நீங்கள் ஒற்றுமையாக பணத்தை சேமித்து வச்சு பாருங்கள், எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து செலவு வந்துகிட்டே இருக்காது. இந்த நாள் நோட்ஸ் வாங்கணும், இந்த நாள் புக்ஸ் வாங்கணும், இந்த நாள் நமக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போயாவது ஒரு நாள் தான் வரும். ஒரு நாள் மட்டும் ப்ராக்டிக்கலுக்கு பைசா எல்லாமே கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம சேர்த்து வச்சுட்டு வரும்போது அந்த சேமிப்பிலேருந்து நம்ம பணத்தை எடுத்து கொடுக்கலாம். வீட்டில் தொந்தரவு பண்ண அவசியம் இல்லை. எப்படியும் உங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு வீட்டில் பணம் கொடுப்பாங்க. 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா பணம் கொடுப்பாங்க. ஒன்று, நீங்களும் பார்ட் டைம் வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போகிற காசும் இதெல்லாம் சேமித்து வச்சுக்கலாம். காலேஜ் பசங்களுக்கும் சேம் இதே மெத்தடு தான். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். 3வது, நூலகம் இல்லை, நாங்கள் படிக்க முடியல. நூலகம் இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை, அதுக்குள்ளே புக்ஸ் இருக்கணும். ஸோ நமக்கு விஷயம் முக்கியமாக என்னென்னா புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் காசு கொடுத்து வாங்க போகிறோம். நாம் வாங்க போகிறோம். ஃபஸ்ட் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கும் ஒருத்தர் இருக்கார். இதே சேம் மெத்தடில் பணத்தை சேர்க்க போகிறோம், புக்ஸ் நிறையா வாங்க போகிறோம், நம்ம ஊரில் நம்ம நூலகத்தை உருவாக்க போகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த 3 நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்களே சாதிக்க முடியும். நான் தேவையில்லை உங்களுக்கு நான் வழிகாட்டுதல் தான் நான் இருக்க போகிறேன். இதுதான் விஷயம். எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? மரக்கன்று வாங்கி தர்றதுக்கும் நமக்கு ஒருத்தர் இருக்கார், புக்ஸ் வாங்கி தர்றதுக்கும் நமக்கு ஒருத்தர் இருக்கார், ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கும் பணம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பண உதவி பண்ணுறதுக்கும் நமக்கு ஆள் இருக்காங்க. இந்த ஆள் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான். JK என்டர்பிரைசஸ் ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அவர் இப்போ வருவார். அவருக்கு மரியாதையோட வரவேற்பு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும். நம்ம என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம்? சாப்பிட போகலாண்ணே. அது வேஸ்ட். அண்ணா மரக்கன்று கொடுக்கலாம்ல? கண்டிப்பாக மரக்கன்று கொடுக்கலாம். தம்பி செடி கூட எதுக்கு இவர் தான் நான் சொன்ன ஓனர். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, அவர் தான் இவர். இப்போ உங்ககிட்ட உரையாடுவார். எல்லாருக்கும் வணக்கம். டியூஷன் வரதுனால டியூஷன் எடுக்கிறாரா? நல்லா படிக்கிறீங்களா? வாத்தியார், டியூஷன் வாத்தியார் பொதுநலமான மனுஷன், என்னுடைய நெருங்கிய நண்பன். டியூஷன் வாத்தியார் அவருக்காக எதுவும் கேட்டது கிடையாது. எல்லாம் உங்களுக்காக தான் கேட்டிருக்காரு, உங்கள் ஊருக்காக தான் கேட்டிருக்காரு. சரிங்களா? எப்பவுமே பொதுநலத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கு உங்கள் டியூஷன் வாத்தியார். இதெல்லாம் ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க ஓனர், சின்ன ஹெல்ப்பு உங்கள் மூலிமா எனக்கு கிடைக்கணும். சொல்லு புதுநலம், எப்பயும் போல் சேர்ந்து எல்லாம் ஒன்றா பண்ணிடலாம். நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சொல்லு என்ன விஷயம்? ஓனர், வர வழியில் சில விஷயத்தை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெரியவர் தனியாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஆனால் 10 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக சரக்கு இருக்கானுங்க. ஒருத்தவன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு களவு கலந்துட்டு இருக்கான் வேலை இல்லாமல். விவசாயம் பார்க்க வேண்டியவங்க எல்லாருமே உட்காந்து தாயம் பாஸ் விளையாண்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு வேலை பார்க்குறவங்க மாட்டுக்கு புல் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்க கடையில் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க நேராக சரக்கு வாங்க போகிறானுங்க. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஓனர். இதெல்லாம் நீ ஏன் மாற்றுன்னு நினைக்கிற? ஓனர், நான் யாருன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஓ வாத்தியார், நீ டியூஷன் வாத்தியார்னு தெரியாமல் சொல்லிட்டேன். சேர்ந்தே செய்வோம் பொதுநலத்தை. இது என் பசங்க ஓனர், நான் தான் மாற்றணும்.
இப்படியெல்லாம் உங்கள் டியூஷன் வாத்தியார் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அவனோட ஆசையும் எண்ணமும் நிறைவேறணும்னா நீங்கள் எல்லாமே அவங்க கூட கை கொடுத்து எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும். எப்போவுமே எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும்னாலும் எங்கள் ஓனர் மூலியமாக தான் தொடங்குவேன். நாளைக்கு சரிங்களா, நாளைக்கு மரநடு விழா வச்சுருக்கேன். அது ஓனர் மூலியமாக தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக வந்துடணும் மரநடு விழாவுக்கு. ஓகேவா? பாய். ஒருவன் கனவில் நினைத்த அனைத்தும் மாணவர்களின் ஒற்றுமையால் நிறைவேற்றப்படும் என்றால் அதற்குத்தான் இப்படம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை மண்ணில் புதைக்கப்பட்ட அன்று இன்று தலைமகனே தலைமகனே உலகமினே உனக்கென உறவுகளாகும். தலைமுறையே தலைமுறையே வருங்காலம் நமக்கென விடிந்தே தீரும். வாழ்க்கையிலே தோற்கையிலே நோகாதே, மண்ணில் புதைப்படும் விதையே ஒரு நாள் மலரும். கணக்கென வாழ்பவனே மறைவானே, ஊருக்கு வாழ்ந்திடும் உயிரே மறைந்தும் வாழும். கிடைத்து விடாதோ சொந்த மண், நிலைத்து விடாதோ மலர்ந்து விடாதோ காலம்